போராட்டத்துடைய சிறப்பம்சமே சிதம்பரம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து பங்கெடுக்கிறவர்கள் பலர் இந்த போராட்டம் ஒரு சமூக தன்மையை பெற்றிருக்கிறது. கல்லறை கொண்டாலும் சரி, வரையறை கொண்டாலும் சரி, அருந்ததியரை கொண்டாலும் சரி, அல்லது மடப்புறையில் மரவரை கொண்டாலும் அனைத்து இயக்கங்களும் போராட்ட களத்திற்கு வரும் என்பதை மதுரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். மறந்து விடக்கூடாது. ஆனால் அவன் சாட்டல போடுறான், மதுரை தான், மதுரை மாவட்டம் தான் தீண்டாமையில முதல் மாவட்டமாக இருக்கிறதென பதிவு செய்திருக்கிறார்கள் அரசு தரப்பில் இருந்து. அப்படி என்றால் அதை மாற்றுவதற்கு அனைத்து சமூக இயக்கங்களும் நாங்கள் நீடித்து வருவோம், தேசாரி இயக்கங்களும் நாங்கள் நீடித்து வருவோம் என்பதை மதுரை காட்டிக் கொண்டிருக்கிறது. அழுத்தமாக சொல்லுகிறோம், அவர்கள் மீது எஸ்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டு, இந்த வழக்கை இங்க இருக்கிற போலீஸ்காரன், இங்க இருக்கிற ஸ்டேஷன் விசாரிக்கக்கூடாது, சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளை வலுவாக காவல்துறையினரான கூட்டு இயக்கம் சார்பாக நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய மாவோயிஸ்ட் சார்பாக அழுத்தமாக சொல்கிறோம். சிபிசிஐடி விசாரிக்கட்டும். இந்த வழக்கில் அதிகாரியாக இருக்கிற அந்த அம்மையார் மீதும் நாகராஜ் உட்பட காவலர்கள் மீது எஸ்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதை நீங்க செய்யணும். ஊழல்கள் இங்க போஸ்ட்மார்ட்டம் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு தயவு செய்து உணர்வு பேசாதீங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் நமக்கு என்ன உண்மைன்றது தெரியும். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் யாரை முன்வைத்து நடத்த வேண்டும், அதிகாரிகள் யார் இருக்க வேண்டும், கேமரா வீடியோ கவரேஜில் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட வேண்டும். அந்த ரிப்போர்ட் வந்தாதான் அந்த ரிப்போர்ட்டை வழக்கறிஞர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஒப்படைக்க வேண்டும். அந்த வீடியோவை குடும்பத்தினருக்கும் ஒப்படைக்க வேண்டும். அதுவரை இந்த போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதை காவல் சிற்றறிக்கையான கூட்டு இயக்கம் சார்பாக தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாநில சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.